அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரலகம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் சிவசண்முகம். அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. குரலோட பொருள்: அன்போடு வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ நம்ம யூனிட் 8 டே 1 போட்டிருந்தோம். தென் இப்போது பாலிட்டி டே 2 வீடியோ போடுறோம். கொஷின் பேங்க் சீரீஸ் எல்லோரும் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க, கோவப்பட வேணாம். அரசியலமைப்பு அவை இறையாண்மை வாய்ந்தது என கூறிய சட்டம் எது? அந்த குழு கிடையாது. அரசியலமைப்பு அவை இறையாண்மை வாய்ந்தது என கூறிய சட்டம் எது? இந்திய சுதந்திர சட்டம். அதை எப்போ ஏற்றிருந்தாங்கன்னா ஜூலை 18, 1947. தென் நெக்ஸ்ட் கொஷின், அது பிராந்திய வராது, பி வரும், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. பிராந்திய அரசியலமைப்பு குழுவின் தலைவர் யார்? பிராந்தியங்கிற வார்த்தைக்கு பதிலாக மாநிலன்னு கூட கொடுப்பாங்க. பிராந்திய, மாநில ரெண்டும் ஒன்று தான். பிராந்திய அரசியலமைப்பு குழுவின் தலைவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். தென் நெக்ஸ்ட் கொஷின், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை தனது குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை எது? சாஞ்சிபாணி. தென் நெக்ஸ்ட் கொஷின், முகவுரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார்? பல்கிவாலா. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். அடையாள அட்டையில் பல்ல காட்டாத அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொஷின், முகவுரையை அரசியலமைப்பின் ஜாதகம் என்று கூறியவர் யார்? முகவுரையை அரசியலமைப்பின் ஜாதகம் என்று கூறியவர் KM முன்ஷி. The next question, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற அமைப்பை கோரும் சட்டப்பிரிவுகள் எவை? ஆர்டிகல் 79 நாடாளுமன்றத்தை பற்றி சொல்லுது. ப்ளஸ் 89 கூட்டினீங்கன்னா 168. அந்த ஆர்டிகல் சட்டமன்றத்தோட அமைப்பை பற்றி சொல்லுது. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, நாடாளுமன்றம் என்பது மேலவை கீழவை என்று இரு அவைகளை கொண்டது அப்படின்னு ஆர்டிகல் 79 சொல்லுது. அட் த சேம் சட்டமன்றத்தோட அமைப்பை பற்றி ஆர்டிகல் 168 சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் கொஷின், மேகாலயாவிற்கு தனி மாநில அந்தஸ்து எப்போது வழங்கப்பட்டது? 1972. தென் நெக்ஸ்ட் கொஷின், கேசவானந்த பாரதி வழக்கு வெர்சஸ் கேரள அரசு, இது எந்த வருஷம் நடைபெற்றதுன்னா 1973. இது ரொம்ப முக்கியமான வழக்கு. இதை பற்றி நம்ம டெப்த்தாக தனித்தனி வீடியோவில் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் கொஷின், சமூக காடுகள், உடல் நலம், பொது விநியோக முறை ஆகியவை எந்த அட்டவணையில் உள்ளன? 11வது அட்டவணை. 11th இந்த கொஷின் இருக்குது. 11வது அட்டவணையும் 12வது அட்டவணையும் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி தனியாக பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் கூற்றுகள் சரியா அல்லது தவறா? 1. 11வது அட்டவணையில் விலங்குவதை பற்றி கூறப்பட்டுள்ளது. நகராட்சிக்கு 2. நகராட்சிக்கு தனியாக நிதி ஆணையம் உண்டு. இது ரெண்டுமே தவறு. விலங்குவதை பற்றி 11வது அட்டவணையில் கூறப்படவில்லை. நகராட்சிக்கு தனியாக நிதி ஆணையம் கிடையாது. இது இரண்டுமே தவறு தான். தென் நெக்ஸ்ட் கொஷின், சட்டமியற்றும் அதிகார ஒப்படைப்பும் நிர்வாக தீர்ப்பாயங்களும் புதிய சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் பேர் தான் லார்டு ஹேவர்ட். இங்கிலீஷில் ஹீவர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வீடியோ இதோட முடியுது. மறக்காமல் எல்லோரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.